நாள் வேலை திட்டத்தில் சில மாற்றங்களை மத்திய அரசு புதிய மசோதா மூலமாக அறிமுகம் செய்ய இருக்கிறது. இது விரைவில் தாக்கலாக உள்ள நிலையில் வரைவு மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக நிதி ஒதுக்கீட்டை குறைப்பதற்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி இதனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% அப்படின்னு பங்களிக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி முழுமையான பங்களிப்பு அப்படிங்கிறது மத்திய அரசு தான் கொடுத்து வந்தது. புதிய மசோதா படி இதனுடைய வேலை நாட்கள் அப்படிங்கிறது 100லிருந்து 125ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்ததா இதனுடைய திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக அடிப்படையிலேயே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படிங்கிறத இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா, பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிற பெயரில் இதை மாற்றம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதன் பிறகு இதனுடைய ஊதிய தொகையை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுலேயும் சில விதிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்த மட்டும் அவங்க வறுமை அடிப்படையில் 90 விழுக்காடு மத்திய அரசினுடைய பங்களிப்பு, 10% அப்படிங்கிறது மாநில அரசினுடைய பங்களிப்பாக இருக்கும். இது யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இந்த பங்களிப்பு விகிதம் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு வேறுபடுது. அதாவது தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களும் 60 விழுக்காடு பங்களிப்பு தான் மத்திய அரசு கொடுக்கும். 40% அவங்க மாநில அரசு பங்களிப்பிலிருந்து வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புதிய மசோதாவினுடைய முக்கியமான அம்சம். அதே மாதிரி இதுல சில ரிலாக்ஸேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் தற்காலிகமாக இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி கொள்ளலாம். அதற்கான ஒரு கால அளவு அப்படிங்கிறத அந்தந்த மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ ஒரு 60 நாட்கள் இருக்கு அப்படின்னா, அந்த 60 நாட்கள் எந்த 60 நாட்கள் அப்படிங்கிறத அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அதன் பிறகு பார்த்தோம்னா, இதனுடைய ஊதியம் வழங்கக்கூடிய அந்த கால அளவு 15 நாட்களுக்குள்ளாக ஊதியம் வழங்குறது அப்படிங்கிறத உறுதி செய்து, அதே மாதிரி வார அடிப்படையில் எவ்ரி வீக் அவங்களுக்கான வேஜஸ் கிடைக்கிற மாதிரியான ஒரு மாற்றங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனுடைய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாநிலங்களுக்கு ஒரு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர்கள் பிற நாட்களில் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதனால சில மாநிலங்கள் நிதி பற்றாக்குறையோ இல்லை நிதிச்சுமை ஏற்படும் அப்படிங்கிற அடிப்படையில இருந்தோ இந்த திட்டத்திற்கு சுணக்கம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் இது மாநில அரசுகளுக்கு எந்த மாதிரியான ஒரு நிதிச்சுமையை ஏற்படுத்தும், மற்ற மாநிலங்களில் இது பின்பற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு.